தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களை விரைவாக கண்டறிந்து அவர்களுக்கு உடனுக்குடன் சிகிச்சை அளித்து அவர்களை நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று முதலமைச்சராக பதவியேற்றதன் முதல் தொடர்ந்து பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நாள்தோறும் வழங்கி நமது இந்த கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை பல்வேறு ஆணைகளை பிறப்பித்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் கொரோனா நோயாளிகளுக்கு சித்த மருத்துவ சிகிச்சைகளை அதிகப்படுத்தி மையங்களை அதிகப்படுத்தி நோயாளிகளுக்கு சித்த மருத்துவ சிகிச்சைகளை அளிக்க வேண்டும் என்று ஆணையிட்டதன் அடிப்படையில் நமது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்றைய தினம் வாணியம்பாட் SFS மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இந்த 100 படுக்கை வசதிகளுடன் கூடிய சித்த மருத்துவ சிகிச்சை மையத்தை மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்கள் தனது திருக்கரங்களால் திறந்து வைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு ஜோலாயர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் சித்த மருத்துவர் அவர்கள் சக்தி சுப்பிரமணியம் அவர்களும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது வரவேற்புரை மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் மருத்துவர் சுசி கண்ணம்மா அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். சித்த மருத்துவ மையத்திற்கு திறந்து வைத்து வருகை கைத்தறி மற்றும் துணிநூல் அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும்
நாடாளுமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலை அவர்களுக்கும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலூர் அவர்களுக்கும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் பல்வேறு நோய்கள் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் நல்வழி மருந்துகள் உரிமையாளர் திரு கரிகாலன் அவர்களுக்கும் புத்து மகரிஷி மருத்துவர் பாஸ்கரன் அவர்களுக்கும் மற்றும் பிற துறைசார் அதிகாரிகளையும் மற்றும் பத்திரிகை ஊடகத்தினர் சித்த மருத்துவ அலுவலர்களின் விழாவிற்கு வருக வரவனை வரவேற்கிறேன். மையத்தில் தொற்று பாதிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டவர்களுக்கு இங்கு வருகின்ற மண்ணின் மருத்துவமான சித்த மருத்துவ முறைப்படியும் மற்றும் நம் தமிழர்களின் வாழ்வியல் நெறிமுறைப்படி இங்கு வருகின்ற தொற்று பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மஞ்சள் உப்பு கலந்த நீர் கொண்டு வாய்க்கொப்பளித்தல் மற்றும் வேது பிடித்தல் மற்றும் தூமப்புகை கொண்டு இங்குள்ள சுற்றுப்புற சூழலை தொற்று கிருமி இல்லாத நிலையை ஏற்படுத்துதல் ஆகிய வழிமுறைகளை கொண்டும் நம்ம மரபு சார்ந்த உணவு முறைகள் மற்றும் மூலிகை சூப் மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட கபசுர குடிநீர் மற்றும் நிலவேம்பு குடிநீர் ஏற்கனவே முதல் அளவில் ஆய்வு செய்யப்பட்ட சித்த மருந்துகளான அமுகா சூர்ண மாத்திரை மற்றும் தாலிசாதி வடகம் பிரம்மானந்த பைரவம் ஆகிய மாத்திரைகளை கொண்டும் மருத்துவ முறைகளை கொண்டும் இங்கு வருகின்ற தொற்று உறுதி செய்யப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறோம். ஏற்கனவே நாட்ராம்பள்ளியில் 75 படுக்கைகளுடன் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு இன்று 220 நோயாளிகள் குணமடைந்து வீடு திரும்பி இருக்கின்றனர். இத்தகைய சிறப்பு சிகிச்சை மையத்தில் மக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட சித்த மருத்துவரை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாணியம்பாடி பகுதியில் முதலாக வருகை தந்து இந்த சித்த மருத்துவ சிகிச்சை மையத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய மாப்பா சிவனருள் அவர்களே மற்றும் இந்த விழாவில் வாழ்த்துறை வழங்க வருகை தந்துள்ள நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய கரிகாலன் அவர்கள் அதை எப்படியெல்லாம் செயல்படுத்துகிறோம் என்பதை விளக்கமாக எடுத்துரைத்தார்கள். அதை நாம் இங்கு வருகை தந்துள்ள பொதுமக்கள் எல்லாம் நமது பகுதியில் உள்ள மக்களுக்கு எடுத்துச் சொல்லி உறுப்பினர் அவர்களை வாழ்த்து வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். கொரோனாவில் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுடைய நிலைமை அறிந்து உடனடியாக அந்தந்த மாவட்டங்களில் அமைச்சர் பெருமக்களை ஆய்வு செய்து அதுக்குரிய நடவடிக்கைகளை தொடர நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அவர் தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் நல்லதொரு வரவேற்பு நிகழ்த்திய சித்தா மருத்துவனுடைய அலுவலர் அவர்களே, திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய CN அண்ணாதுரை அவர்களே, வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் DM கதிரானந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆய்வு செய்து இந்த மருத்துவ சித்தாவை திறந்து வைத்த எங்களுடைய மாண்புமிகு கைத்தறி மற்றும் நூல்துறை அமைச்சர் அண்ணன் காந்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று மருத்துவர் வேலூர் அவர்களே, இந்த சிறப்பாக இதற்கு ஏற்பாடையெல்லாம் உறுதுணையாக இருந்து DK கோபி ஆச்சாரிய அவர்கள், வாணியம்பாடி அவர்களே, இறுதியாக நன்றி உரையாற்றிருக்கும் மருத்துவர்களே, மருத்துவர் நேற்று நாங்கள் ஒரு ஆய்வுக்கு அக்ரஹாரம் என்ற பகுதிக்கு சென்றோம். எடுக்குவதற்காக உரிய நடவடிக்கை அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு நம்ம எல்லாம் ஒத்துழைத்து கிராமத்தில் உள்ளவர்கள் அனைவருமே
நோய் தடுப்பை தடுக்க வேண்டும், தனிமைப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் இன்றைக்கு அதிகமான பகுதிகளில் பெட்டு எல்லாமே எல்லா வசதிகளும் இருக்குது. இன்றைக்கு தான் முதல் துவக்குகிறோம். இதற்கு தொடர்ச்சியாக நாளை இருந்து அதிகமான பேஷண்டிங். ஜோலார்பேட்டை சட்டப்பேரவை உறுப்பினரோடு சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த சிறப்பான நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை முன்னிலை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். வாணியம்பாடி கொரோனா சித்த மருத்துவ சிகிச்சை மைய துவக்க விழாவிற்கு தலைமையேற்று இந்த மருத்துவ முகாமை துவக்கி வைத்துள்ள எங்கள் மாவட்டத்தின் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அண்ணன் காந்தி அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நல்லதொரு வரவேற்புரை நல்கிய சுசிகண்ணம்மா அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர், தலைமை உரை நிகழ்த்திருக்கக்கூடிய திரு சிவன் அவர்களே, மற்றும் இந்த மாவட்டத்தை சேர்ந்த வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் அவர்களே, நடத்த ஆணையிட்டிருக்கிறார். ஒவ்வொரு அமைச்சரையும் மன்ற உறுப்பினர்களையும் உடனுக்குடன் சென்று கொரோனாவுக்கு என்ன தேவை என்பதை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டுள்ள நமது தளபதி அவர்கள் இந்த சித்த மருத்துவத்தையும் இன்று துவக்கி வைக்க இன்று ஆணையிட்டுள்ளார். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உறுப்பினர் அவர்களை முன்னிலை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். மாவட்ட ஆய்வு பணியையும் சித்தம் இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு எங்கள் அண்ணன் தளபதியார் அவர்கள் பதவியேற்றது முதல் பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆட்சி அமைந்தவுடன் முன்பே உறுதியளித்தார். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு காலையில் மாண்புமிகு கைத்தறித்துறை அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற சென்று ஆய்வு செய்து அந்த பணிகளை விரைவுபடுத்த வேண்டும், மக்களை காக்கின்ற பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கு வந்து ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். மருத்துவத்தின் மூலமாக அதை எதிர்கொண்டு விரட்டி அடித்த காலமும் இருக்கிறது என்று இன்றைக்கு பல்வேறு ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது. ஆனாலும் இந்த நவீன உலகத்தில் அலோபதி மருந்தால் கட்டுப்படுத்த முடியாத சில வியாதிகள் சித்த மருத்துவத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதை இந்த பகுதி மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த கொரோனா அவர் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஆணையை சொன்னார். இப்படி இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த மாவட்ட மக்களுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, 3 அமைச்சர்களை பெற்றிருக்கின்ற மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சிறப்புரையாற்ற தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். வாணியம்பாடி கொரோனா சித்த மருத்துவ சிகிச்சை மையத்தை தன்னுடைய பொற்கரங்களால் துவக்கி வைத்து சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் அமைச்சர் அவர்களே, இங்கே வருகை தந்து மிக சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலை அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் வேலூர் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களே, வருவாய் கோட்டாட்சியர் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருப்பத்தூர் கூட்டுறவு வேளாண் விற்பனை சங்கத்தினுடைய தலைவர் திரு எஸ்ஆர் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் முன்னாள் உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிர்வாகிகளே, இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற மருத்துவர் திரு சக்தி சுப்பிரமணியம் ஐயா அவர்களே, ஆர்த்தி ஜுவல்லர்ஸ் உடைய கோபி அவர்களே, இந்த வளாகத்தை எமக்கு கொடுத்து உதவி இருக்கின்ற ஃபாதர் ஜான் ததேஷ் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நல்வழி கரிகாலன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன்.
இந்த சித்த மருத்துவத்தை சிறப்பை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கூட்டத்திலே சொல்லி சித்த மருத்துவத்தின் மூலமாகவும் சிகிச்சை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார்கள். அதன் தொடர்ச்சியாக நம்முடைய மாவட்டத்திலே 2 சித்த மருத்துவ மையங்கள் தற்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் திறக்கப்பட உள்ளது. இந்த வாணியம்பாடி மட்டுமல்லாமல் திருப்பத்தூர் நகரிலே சேகர்ராஜ் காலேஜில் வளாகத்தில் ஒரு 100 படுக்கைகள் கொண்ட சித்த மருத்துவ வளாகம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அக்ரஹார பகுதியில் செயல்பட்டு கொண்டிருக்கும் 50 படுக்கைகள் கொண்ட சித்த மருத்துவ முகாம் இப்பொழுது 100 படுக்கைகளாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. கடந்த அலை 1 625 தொற்று நோயாளிகள் சிகிச்சை பெற்று நலமுடன் வீடு திரும்பியிருக்கிறார்கள். ஆனால் இந்த 2வது அலையிலே இதுவரை 225 பேர் இந்த சித்த மருத்துவத்திலே பயனடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கொரோனா என்னும்போது இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பெரியவர்களும் நல்ல உள்ளங்களும் கடந்த முறை கொரோனாவுக்கு திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், ராம்பூர் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருவண்ணாமலை, நாடாளுமன்ற உறுப்பினர் வேலூர் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து இங்கே பலவிதமான மருத்துவ உபகரணங்களை நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வழங்கினார்கள். அதற்காக இந்த நல்ல தருணத்திலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று எங்களுக்கு தேவை என்ற போதெல்லாம் அந்த ஆம்பூர் பகுதியில் சுற்றி சுழன்று அங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்கள், அங்கே இருக்கிற பஞ்சாயத்து பணியாளர்கள் அனைவரையும் ஊக்கப்படுத்தி அந்த கொரோனா தொற்றை ஆம்பூர் பகுதியில் விரட்ட எல்லா வகையிலும் எங்களுக்கு ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உதவி இருக்கிறார்கள். அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை கேட்ட போதெல்லாம் எங்களுக்கு நிதியும் ஊக்கமும் அளித்து இன்றைக்கு திருப்பத்தூர் பகுதியிலே கொரோனா முதல் அலையிலே கொரோனாவை கட்டுப்படுத்த அவர்கள் எல்லோரும் உதவி இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றும் அவர்கள் எங்களுக்கான உதவியை செய்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலே முத்தாய்ப்பு வைத்தார் போல் மாண்புமிகு அமைச்சர் அந்த திறந்து வைத்த கையோடு ஒரு 300 படுக்கைகள் நான் உடனடியாக தருகிறேன் என்ற ஒரு செய்தியை, இனிப்பான செய்தியை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இவர்கள் இருந்தால் கொரோனா கண்டிப்பாக நம்முடைய பகுதியிலே வராது. அந்த நல்ல உள்ளங்கள் இருக்கும் பொழுது அது எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தினை அளிக்கும் என்று நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று இந்த இடத்துல சித்த மருத்துவ மையம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது ஆர்த்தி ஜுவல்லர்ஸ் கோபி அவர்கள் கடந்த முறை அந்த கபசுர குடிநீர் வாணியம்பாடி நகர் முழுவதும் கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் விநியோகித்தார்கள். அவர்களுக்கு புகழ்பெற்ற சன் டிவி மருத்துவர் சக்தி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வழிகாட்டுதன் பேரில் அத்துணை உதவிகள் செய்தாலும் இன்றும் நாங்கள் இந்த மையம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற போது தன்னுடைய மகள் திருமணத்தை எப்படி முன்னின்று நடத்துவார்களோ அதே போன்று இங்கு அவர் குடும்பத்தோடு வந்திருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த மையத்தை அவர்கள் திறப்பதிலே மிகுந்த பேருதவி புரிந்திருக்கிறார்கள். அதற்காக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நல்ல தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபாதர் அவர்கள் வந்து கேட்டோம், சார் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வாணியம்பாடியில் எனக்கு தேவைப்படுன்னு கேட்கும்பொழுது உடனடியாக அது யோசிக்கவே இல்லை, அவங்களுடைய மேலிடத்துலலாம் கேட்கல, உடனடியாக அவர்கள் எங்களுக்கு அனுமதி வழங்கினார்கள். அவர்களுக்கும் இந்த நல்ல தருணத்திலே நன்றி தெரிவித்து எப்பொழுதும் எங்களுடன் நல்வழியினுடைய கரிகாலன் இருக்கிறார். அவர் வந்து சித்த மருந்துகளை எங்களுக்கு போதுமான அளவிற்கு அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து டாக்டர் சுசி கண்ணம்மா, டாக்டர் விக்ரம் குமார் இந்த சித்த மருத்துவத்தை உலக அளவில் உயர்த்தி பிடிக்கும் ஒரு நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய இயக்குனர் திரு கணேஷ், நண்பர் திரு கணேஷ் அவர்களும் நாம் எப்பொழுது கேட்கும் போதெல்லாம் அந்த கபசுர குடிநீர் போன்ற சித்த மருந்துகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த பகுதியிலே திருப்பத்தூரிலே ஒரு சித்த மருத்துவ மையங்கள் சித்த மருத்துவத்தால் எந்த வியாதியும் குணப்படுத்த முடியும் என்ற ஒரு நல்ல நிலையை நம்முடைய அரசு மருத்துவர்கள் தனியார் மருத்துவர்களோடு இணைந்து அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நல்ல தருணத்திலே புற்று மகரிஷி மருத்துவமனை சேர்ந்த இளையவர் திரு பாஸ்கர் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சித்த மருத்துவ முகாம் நான் முதலில் அமைச்சர் அவர்களை சந்தித்து, சார் நீங்கள் திறந்து வைக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது இன்முகத்தோடு சரி என்று சொல்லி இன்றைக்கு எங்களுக்காக நேரம் ஒதுக்கி தந்ததற்காக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, மருத்துவராக இருந்து எங்களுக்கு எல்லா நேரத்திலும் ஆலோசனைகள் தந்து இந்த கொரோனாவிலே நாங்கள் எதையாவது செய்ய முடிந்ததென்றால் அது நம்முடைய மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் திரு விஜயகுமார் அவர்கள் தான். அவர் டாக்டர், அவருடைய ஆலோசனையின் பேரில் நிறைய நடவடிக்கைகள் நம்முடைய மாவட்டத்தில் எடுத்து இன்றைக்கு கொரோனா தொற்று மிகப்பெரிய அளவில்
நம்முடைய மாவட்டத்தில் குறைப்பதற்கு அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இந்த நல்ல நேரத்தில் அவருக்கும் நன்றி தெரிவித்து இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்புக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த சித்த மருத்துவ சிகிச்சை மையத்தினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து வருகை தந்துள்ள மாண்புமிகு துணைநூல் கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அமைச்சர் அண்ணன் அவர்களை விழா சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். வாணியம்பாடி கொரோனா மருத்துவ சிகிச்சை மையம் ஆட்சித் தலைவர் சிவன் அருள் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பாற்றிய மாவட்ட சித்த மருத்துவர் அவர்கள் சுசி கண்ணம்மா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வைக்கும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை அவர்களே, வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் அவர்களே, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளர் தேவராஜ் அவர்களே, ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் விருவநாதன் அவர்களே, சித்த மருத்துவர் சக்தி சுப்பிரமணியம் அவர்களே, வாணியம்பாடி கோபி ஆச்சாரிய அவர்களே, நன்றி வரை ஆட்டிற்கும் சித்த மருத்துவர் விக்ரம்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் காய்க முன்னோடிகளே, அரசு அதிகாரிகளே, பத்திரிகையாளர்களே, தாய்மார்களே, பெரியர்களே, மருத்துவ வணக்கத்தை தெரிவித்துள்ளது. இன்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எங்கள் முதல்வர் தளபதி அவர்கள் ஆணை ஏற்று சித்த மருத்துவ முகாமை மையமை திறந்து வைத்துக்க முதல்வர் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே எங்கள் தலைவர் முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றது 7ஆம் தேதி. ஆனா இந்த கொரோனா பாதிப்பு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று 2ஆம் தேதி தான் ரிசல்ட் வந்தது. 3ஆம் தேதி சாயந்தரமே மொத்த அதிகாரிகள் கூப்பிட்டு இந்த கொரோனாவை எப்படி சமாளிக்கணும், மக்களை எப்படி காப்பாற்றணும் எண்ணத்தோட இதுவரைக்கும் யார் இல்லாத அளவுக்கு அவர் செயல்பாடுகள் அன்னைக்குலேருந்து ஆரம்பித்தவர் தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் தூங்கல. மக்களுக்காக இது திமுக ஆட்சின்னு சொல்ல முடியாது, இது மக்களாட்சி எண்ணத்தோட இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் பாருங்க. மாவட்ட ஆட்சியர் கூட்டம் போட்டார், அந்த கூட்டத்தில் சொன்னார் இந்த மாதிரி சித்த மருத்துவம் ரொம்ப நல்லது, நீங்க ஆரம்பிங்க. அதுக்கு மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணார், திருப்பத்தூர்ல உடனே இருந்தார். இந்த மாதிரி யோசனை சொல்லி நீங்க எப்படி எப்படி மக்களை காப்பாற்ற வேண்டிய எண்ணத்தோடு இந்த ஆட்சிக்கு நடந்தது. பொதுவாகவே நீங்க பார்த்திருக்கலாம், பத்திரிகையாளர்கள்லாம் நாங்கள் சொல்ல தேவையில்லை, இது கிட்ட 1 வருஷம் இருக்குது. இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்து 10 நாளோட ஆகும். 10 நாளுக்குள்ள இதுக்கு முன்னே இந்த ஆட்சியாளர்கள் எப்படி நடத்தினாங்க, இப்போ எப்படி நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். பொதுவாகவே இன்னைக்கு மக்கள் எப்படி பாதிப்புன்னு சாதாரண பாதிப்பு. அவர் சொன்ன மாதிரி நம்ம எம்பி சொன்னார், திருவண்ணாமலை எம்பி அவர் சொன்னார், நாங்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகள் என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போன கொரோனா பீரியடில் 5000 கொடுக்க சொன்ன ஒரு குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. நான் வந்தால் ஜூன் 3ஆம் தேதி தான் கொடுக்குறேன்னு சொன்னார், அந்த 4000 ரூபாய். ஆனால் உடனடியாக இப்போ 2000 ரூபாய் கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம், மக்களுக்கு இப்போ லாக்டவுன் 24ஆம் தேதி வரைக்கும் மக்களுக்கு பாதிப்பு உண்டு, உங்களுக்கு எங்கே வேலைக்கு போகணும். அந்த எண்ணம் பாருங்க, அந்த எண்ணத்தோட இன்னைக்கு பாருங்க, எல்லாம் பத்திரிகையாளர் இங்கே இருக்கிறீங்க. இதே இதுக்கு முன்ன இன்னைக்கு அதே 2000 ரூபாய் கொடுக்கும்போது எங்கன்னா ஆடம்பரம், எங்கன்னா ஒரு கருப்பு சிவப்பு திமுக கொடி பார்த்துருப்பீங்களா, ஒரு பேனர் பார்த்துருப்பீங்களா?
எவ்வளவு அதுதான் மக்களுக்கு அதே மாதிரி டோக்கன் கொடுத்தாரு. அந்த டோக்கன்ல எதுனா போட்டு இல்ல பாருங்க, அதுதான் நான் அடிக்கடி சொல்வேன். இப்ப இல்ல, எப்போ அடிக்கடி சொல்வேன், எந்த ஆட்சி வந்தாலும் பணம் கஜானா இருக்கிற பணம் யாரு பணம்? மக்கள் வரி பணம். கலைஞர் தலைவர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எப்போதும் அந்த வரி பணத்தை வீணாக்காமல் மக்களுக்கு போய் சேரணும் திட்டணும். அதுதான் கலைஞர் செஞ்சார். அதே தான் அதை செய்யலாம். ஒரு சின்ன ஒரு இதோட குறையோட சொல்ல முடியாது. இந்த மாதிரி இந்த கொரோனா நேரத்தில் மக்களை எப்படி காப்பாற்ற முடியும்? பலத்தை எல்லாம் எதிர்கட்சியாக கூப்பிட்டு கேட்கிறார், எப்படி செய்யலாம், இந்த கொரோனா பீரியட்ல என்னென்ன பண்ணோம், நமக்கு இது பண்ணோம், பரவச்சு கூட்டம். அதுதான் ஒரு எண்ணம். அதிகாரிகள்லாம் எப்படி செயல்படுறாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா நாங்கெல்லாம் சொல்லதான் முடியும், யோசனை தான் சொல்ல முடியும். ஆனா இது கஷ்டப்படுறவங்க யாருன்னா அரசு அதிகாரிகள் தான், மருத்துவர்கள் தான். அந்த மாதிரி வேற எந்த அவங்களுக்கு குடும்பம் இருக்கா இல்லையா? அரசு அதிகாரிகள் குடும்பம் இருக்கா இல்லையா? நம்ம எவ்வளவு பயப்படுறோம், எங்கன்னா போனா பக்கத்துல போக கூடாதுன்னு, கொரோனா வந்துடும்னா அவங்க பயப்படுறாங்க. அவங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டுட்டுன்னா யாருக்கு இங்கே அவங்களுக்கு தான் நான் சொல்லுவோம். அதனால எங்க தலைவர் அவர்கள் மக்களை எப்படி காப்பாற்ற ஒரே எண்ணத்துல தான் இருக்கிறார். அதுக்கு என்னென்ன பண்ணணும், நல்ல அதிகாரிகிட்ட யோசனை கேட்டு, அந்த அதிகாரி என்ன சொன்ன யோசனைக்கு இவரு முன்னின்ற யோசனை அவளுக்கு சொல்லி, இன்னைக்கு அந்த மாதிரி இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு, இன்னைக்கு பாராட்டுற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு போக போக பாருங்க இந்த ஆட்சி எப்படி நடக்கின்றது, மக்களை எப்படி காப்பாற்றுறது பாருங்க. ஒரு நாளைக்கு ஒன்று யோசனை பண்றாரு, எப்படி ஒன்னும் பரவலா இருக்கு, இதுக்கு என்ன பண்ணணும் சரி அதிகாரி கூப்பிட்டு கேட்கலாம். இந்த மாதிரி யாரும் கிடையாது. அதனால நிச்சயமாக இன்னைக்கு நமது மாவட்ட ஆட்சியர் பாராட்டி தான் ஆகணும். காரணம், தலைவர் இந்த முதலமைச்சர் சொன்ன யோசனை கேட்டு உடனே இந்த சித்த மருத்துவமனை 2 இடத்துல இது தந்து வச்சுக்கிறாங்க. நம்ம அவர்கள் பாராட்ட வேண்டும். இது ஒரு நல்ல இது, இங்கிலீஷ் மருந்தோட இது நல்ல மருந்து. அந்த காலத்துல எல்லாம் என்ன நடந்தது, அதேதான். அதனால நிச்சயமாக நேரம் இல்லை, இருந்தாலும் மனமான வாழ்த்து இது நம்ம பயன்படுத்தி கொண்டு வாழ்த்து விடுவதுடன் நன்றி, வணக்கம். தற்பொழுது விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முக்கிய பிரமுகர்களுக்கு ஆர்த்தி ஜுவல்லர்ஸ் திரு கோபி ஆச்சாரியா அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் அவர்களுக்கு சால்வை மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் வரிசை திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் அடுத்ததாக ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கும் சாரதி திரு சாரதி அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. சித்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சித்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். நன்றி உரை
சித்த மருத்துவர் விக்ரம்குமார் அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். மருத்துவர் விக்ரம்குமார் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சால்வனைத்து மரியாதை செய்கிறார்கள். மருத்துவ முகாம் என்று பார்க்கின்ற பொழுது இது முகாமா அல்லது ஒரு அரசியல் மாநாடு என்கின்ற அளவுக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்து இங்கு அமைச்சர் அவர்கள் அழகாக வீட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டசபை சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த மாவட்ட ஆட்சியர். சாதாரணமாக சித்த மருத்துவம் என்று சொன்னால் பரம்பரை மருத்துவம் என்று சொல்லுவார்கள். பரம் என்று சொன்னால் ஈஸ்வரன், பரம்பொருள். பறை என்று சொன்னால் ஈஸ்வரனுடைய மனைவி பறை. இவர் ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் சொன்னதுதான் பரம்பரை மருத்துவம். அப்படி மனிதனுக்கு வந்தது பரம்பரை மருத்துவம், அது சித்த மருத்துவம். இந்த மருத்துவத்தை மேடை ஏற்றி அழகு பார்க்கின்ற நிலையை பார்க்கின்ற பொழுது என்னுடைய 74 வயதிலே இப்படிப்பட்ட ஒரு இன்னலை நான் பார்த்ததில்லை. 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே HIV என்ற ஒரு நோய் வந்தது. அப்போது கணவன் மனைவி கூட தொட்டுக்கொள்ள பயந்தார்கள். அந்த நோய்களெல்லாம் நாம் தாண்டி வந்துவிட்டோம். இந்த கொரோனா என்பது ஒரு நுண்கிருமியினாலே ஏற்படுகின்ற வைரஸ் என்று சொல்வார்கள். இந்த வைரஸ் என்று சொல்லுகின்ற பொழுது கண்ணுக்கு தெரியாத உயிர் கொல்லி. இதை தமிழ் மருத்துவ பழைய நூல்களிலே கிருமி போஜனம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். கிருமி போஜனம் என்று சொன்னால் கிருமி நம்மை போஜனம் செய்கிறது, நம்மை சாப்பிடுகிறது என்கின்ற பொருளிலே முன்பே சொல்லியிருக்கிறார்கள். நான் அதிகமாக இதை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இப்பொழுதில்லை. எல்லோரும் பணியை விட்டுவிட்டு அரசியல் இங்கே மாவட்ட ஆட்சியர், கண்காணிப்பாளர்கள், மருத்துவத்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள், பத்திரிகை துறையாளர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட எல்லோருக்கும் நான் இறைவன் அருள் வேண்டும். இந்த மாவட்டத்துக்கு ஏற்கனவே அந்த சிவன் அருள் கிடைத்திருக்கிறது. அதை நான் கண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். ஈசனுடைய அருளாலே ஏக இறைவன் என்று சொல்வார். எந்த இறைவனுடைய பெயரை சொன்னாலும் இறைவனுடைய அருள் வேண்டும். இறைவனால் எல்லாம் முடியும். நம்முடைய முயற்சி இருந்தாலும் இது முடியும் என்று இங்கே வருகின்ற அனைவரும் நலமாகி போக வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி உரை மருத்துவர் விக்ரம்குமார் அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். இந்த வான் உயர்ந்த குளிர்ச்சி குறைந்த மலைப்பகுதியான்னு தெரியல, அவ்வளோ ஒரு அழகான இயற்கை சூழல். சுற்றிலும் வேப்ப மரம், வாதமை மரம். இந்த மலைப்பகுதியில் வெண்பனி மூட்டம் வர்ற மாதிரியே இங்கே இயற்கையான மூலிகை பனிமூட்டம் வந்து நம்மளை ஆசுவாசப்படுத்திட்டு இருக்கு. கொரோனா ஒருவேளை காற்றில் பரவனா கூட அதை தடுத்துருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு இயற்கையான சூழல். உண்மையாலுமே ஒரு கொரோனா நோயை உள் நுழைந்து வரும்பொழுது இந்த மூலிகை தோட்டத்துக்குள்ளே வந்து சுவாசிச்சுட்டு ஊஞ்சல் ஆடிட்டு 8ல் நடந்துருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இயற்கையான சூழல் கிடைச்சிருக்கு. கடந்த வருடம் தொடக்கத்தில் வந்து கபசுர குடிநீர் எனும் சித்த மருந்து மக்களிடம் சேர்ந்து விடாதா என்றிருந்த இயக்கம் மாறி இன்று கிட்டத்தட்ட 3 சித்த மருத்துவ மையங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையாலுமே சித்த மருத்துவனாக ஒரு ஆனந்த கண்ணீர் எனக்குள்ள ஊற்றெடுக்குது. ஸோ கடந்த முறை தொடங்கிய அந்த அக்ரவாரம் சித்த மருத்துவ பகுதியில் எங்களுடைய எண்ணம் என்னவா இருந்ததுன்னா, கொரோனா நோயாளிகளாக பார்க்காம சக மனிதராக பார்த்து மனித நேயத்தோட குணப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் தான் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இருந்தது. ஸோ அது மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது. ஸோ அதே திட்டத்தை தான் இப்போ அடுத்த 2 இடங்களையும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதே மனித நேயத்தோட இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மருத்துவர்களும் இங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் அனைவருமே தொடர்ந்து பாடுபடுவோம் என்ற விஷயத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக
இந்த சித்த மருத்துவத்திற்கு மிக பெரும் வாய்ப்பையும் ஒரு புது முயற்சியும் தொடங்க சொல்லி ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மற்ற அமைச்சர் அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கூடவே எங்களுடைய மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் அவர்களுக்கும் தொடர்ந்து கடந்த ஒரு வருடமாக சித்த மருத்துவத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உதவிய எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னொன்று, இந்த சித்த மருத்துவ சிகிச்சை மையம் ஆரம்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய உழைப்பு இருக்கு. 3 இடத்திலையும் உருவாக்கத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தொடங்கி மற்றும் மிகப்பெரிய அலுவலர்கள் தொடங்கி சப் கலெக்டர்ஸ் எல்லாருடைய பெரும் உழைப்பு இருக்கு. இந்த மாவட்டத்தில் தான் ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படின்ற விஷயமும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஸோ மொத்தத்தில் அனைத்து விஷயமும் நல்லபடியாக நடந்து சென்ற ஆண்டு எப்படி சித்த மருத்துவம் கை கொடுத்ததோ அதே போலவே இந்த ஆண்டும் சித்த மருத்துவம் கை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமா இருக்கு. இறுதியாக ஒரு விஷயம் என்னன்னா, சித்தர்களும் சரி கடவுளும் சரி நேராக வந்து நமக்கு காட்சி கொடுத்து உதவி பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு மனித ரூபத்தில் தான் பண்ணுவாங்க. அப்படிதான் எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களை இந்த தருணத்தில் பார்க்கிறேன். நன்றி.